ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டெய்லி பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசணும்னு சொல்லி நம்ம கற்றுக்கலாம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி வீடியோவில் அவன் வரவே கூடாது, நாம் போகவே கூடாது, இதை செய்யவே கூடாது, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப அழுத்தி இதை ஒருபோதும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான வாக்கியங்களை நம்ம எப்படி இங்கிலீஷில் பேசணும்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கலாம். நெவர் அப்படின்னா ஒருபோதும் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஒருபோதும் ஒரு விஷயத்தை செய்யவே கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம நெவர் பயன்படுத்தி நம்ம பேசணும். அவன் வரவே கூடாது, அவன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் அவன் வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம அவன் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அழுத்தி சொல்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஹீ ஷுட் நெவர் கம், ஹீ ஷுட் நெவர் கம், அவன் வரவே கூடாது. ஹீ அப்படின்னா அவன் அப்படின்னு அர்த்தம். வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷுட் நெவர் கம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அவன் வரவே கூடாது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? ஹீ ஷுட் நெவர் கம். நெக்ஸ்ட் ஒன், நாம் போகவே கூடாது, நாம் போகவே கூடாது. இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, வி ஷுட் நெவர் கோ, வி ஷுட் நெவர் கோ. வி அப்படின்னா நாம் அப்படின்னு அர்த்தம். ஷுட் நெவர் கோ அப்படின்னா போகவே கூடாது அப்படின்னு அர்த்தம். நாம் போகவே கூடாது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? வி ஷுட் நெவர் கோ. நெக்ஸ்ட் ஒன், நீ இதை செய்யவே கூடாது, நீ இதை செய்யவே கூடாது. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? யூ ஷுட் நெவர் டூ திஸ், யூ ஷுட் நெவர் டூ திஸ். நீ இதை செய்யவே கூடாது. நீ அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ, இதை அப்படின்னா திஸ், செய்யவே கூடாது அப்படிங்கிறதுக்கு ஷுட் நெவர் டூ அப்படின்னு அர்த்தம். ஸோ நீ இதை செய்யவே கூடாது. இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? யூ ஷுட் நெவர் டூ திஸ். நீ இதை செய்யவே கூடாது. நெக்ஸ்ட் ஒன், நீ புகைப்பிடிக்கவே கூடாது, நீ புகைப்பிடிக்கவே கூடாது. இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, யூ ஷுட் நெவர் ஸ்மோக், யூ ஷுட் நெவர் ஸ்மோக். நீ புகைப்பிடிக்கவே கூடாது. புகைப்பிடிக்கிறதுக்கு ஸ்மோக் அப்படின்னு சொல்லணும். புகைப்பிடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஷுட் நெவர் ஸ்மோக் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நீ பொய் சொல்லவே கூடாது, நீ பொய் சொல்லவே கூடாது. இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, யூ ஷுட் நெவர் லை, யூ ஷுட் நெவர் லை. நீ பொய் சொல்லவே கூடாது. லை அப்படின்னா பொய் அப்படின்னு அர்த்தம். நீ பொய் சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? யூ ஷுட் நெவர் லை. நெக்ஸ்ட் ஒன், நீ வேகமாக ஓட்டவே கூடாது, நீ வேகமாக ஓட்டவே கூடாது. பசங்கள்லாம் பைக் எடுத்துகிட்டு வேகமாக போனாங்கன்னா நம்ம அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, வண்டியை நீ ரொம்ப வேகமாக ஓட்டக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நீ வேகமாக ஓட்டவே கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? யூ ஷுட் நெவர் டிரைவ் ஃபாஸ்ட், யூ ஷுட் நெவர் டிரைவ் ஃபாஸ்ட். நீ வேகமாக ஓட்டவே கூடாது. நெக்ஸ்ட் ஒன், நாம் தண்ணீரை வீணாக்கவே கூடாது, நாம் தண்ணீரை வீணாக்கவே கூடாது. இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, வி ஷுட் நெவர் வேஸ்ட் வாட்டர், வி ஷுட் நெவர் வேஸ்ட் வாட்டர். நாம் தண்ணீரை வீணாக்கவே கூடாது. நெக்ஸ்ட் ஒன், நாம் இந்த ஹோட்டலில் சாப்பிடவே கூடாது, நாம் இந்த ஹோட்டலில் சாப்பிடவே கூடாது. ஒருவேளை நம்ம அதுக்கு முன்னாடி போய் அந்த ஹோட்டலில் சாப்பிட்ருந்தோம், நமக்கு அது பிடிக்கலைன்னா இந்த ஹோட்டலில் மட்டும் சாப்பிட்றவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, வி ஷுட் நெவர் ஈட் இன் திஸ் ஹோட்டல், வி ஷுட் நெவர் ஈட் இன் திஸ் ஹோட்டல். நாம் இந்த ஹோட்டலில் சாப்பிடவே கூடாது. இன் திஸ் ஹோட்டல் அப்படின்னா இந்த ஹோட்டல் அப்படின்னு அர்த்தம். சாப்பிடவே கூடாது அப்படிங்கிறதுக்கு நெவர் ஈட், ஷுட் நெவர் ஈட். நாம் இந்த ஹோட்டலில் சாப்பிடவே கூடாது. We should never eat in this hotel. Next one, நாம் உணவை வீணாக்கவே கூடாது, நாம் உணவை வீணாக்கவே கூடாது. இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, we should never waste food, we should never waste food. நாம் உணவை வீணாக்கவே கூடாது. நெக்ஸ்ட் ஒன், நாம் நேரத்தை வீணாக்கவே கூடாது, நாம் நேரத்தை வீணாக்கவே கூடாது. இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, we should never waste time, we should never waste time. நாம் நேரத்தை வீணாக்கவே கூடாது. நெக்ஸ்ட் ஒன், நீ அவளிடம் பேசவே கூடாது, நீ அவளிடம் பேசவே கூடாது. இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, யூ ஷுட் நெவர் டாக் டு ஹர்,
யூ ஷுட் நெவர் டாக் டு ஹர். நீ அவளிடம் பேசவே கூடாது. பேசவே கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நெவர் டாக் அப்படின்னு நம்ம சொல்லணும். அவளிடம் அப்படின்னு சொல்கிறதுக்கு டு ஹர். நீ அவளிடம் பேசவே கூடாது. இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? யூ ஷுட் நெவர் டாக் டு ஹர். நெக்ஸ்ட் ஒன், நீ அவனிடம் பேசவே கூடாது. நீ அவனிடம் பேசவே கூடாது. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், நீ காரமான உணவை சாப்பிடவே கூடாது. நீ காரமான உணவை சாப்பிடவே கூடாது. இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, யூ ஷுட் நெவர் ஈட் ஸ்பைசி ஃபுட். யூ ஷுட் நெவர் ஈட் ஸ்பைசி ஃபுட். ஸ்பைசி ஃபுட் அப்படின்னா காரமான உணவு அப்படின்னு அர்த்தம். ஸோ நீ காரமான உணவை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஷுட் நெவர் ஈட் ஸ்பைசி ஃபுட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நீ இதை மறக்கவே கூடாது. நீ இதை மறக்கவே கூடாது. நம்ம நிறைய வாட்டி இந்த மாதிரியான நிறைய தமிழ் வாக்கியங்கள் நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம பேசுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? நீ இதை மறக்கவே கூடாது. யூ ஷுட் நெவர் ஃபர்கெட் திஸ். யூ ஷுட் நெவர் ஃபர்கெட் திஸ். ஃபர்கெட் அப்படின்னா மறக்கிறது. ஸோ நீ மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஷுட் நெவர் ஃபர்கெட் திஸ். நீ இதை மறக்கவே கூடாது. நெக்ஸ்ட் ஒன், நீ இந்த மாதிரி செய்யவே கூடாது. நீ இந்த மாதிரி செய்யவே கூடாது. இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, யூ ஷுட் நெவர் டூ லைக் திஸ். யூ ஷுட் நெவர் டூ லைக் திஸ். லைக் திஸ் அப்படின்னா இந்த மாதிரி அப்படின்னு அர்த்தம். நீ இந்த மாதிரி செய்யவே கூடாது. இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? யூ ஷுட் நெவர் டூ லைக் திஸ். நெக்ஸ்ட் ஒன், அவள் இதை வாங்கவே கூடாது. அவள் இதை வாங்கவே கூடாது. இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, she should never buy this. she should never buy this. buy this அப்படின்னா இதை வாங்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். பை அப்படின்னா வாங்கிறது. ஸோ இதை வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு should never buy this. அவள் இதை வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு she should never buy this. நெக்ஸ்ட் ஒன், நான் அவனை நம்பவே கூடாது. நான் அவனை நம்பவே கூடாது. இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, I should never trust him. I should never trust him. நான் அவனை நம்பவே கூடாது. him அப்படின்னா அவன் அப்படின்னு அர்த்தம். ட்ரஸ்ட் அப்படின்னா நம்பிக்கை. ஸோ நான் அவனை நம்பவே கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு I should never trust him. நெக்ஸ்ட் ஒன், அவன் திரும்ப வரவே கூடாது. அவன் திரும்ப வரவே கூடாது. இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, he should never come back. he should never come back. அவன் திரும்ப வரவே கூடாது. கம் பேக் அப்படின்னா திரும்ப வர்றதுக்கு நம்ம சொல்லுவோம். ஸோ அவன் திரும்ப வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு he should never come back. நான் அங்கு போகவே மாட்டேன். நான் அங்கு போகவே மாட்டேன். நமக்கு பிடிக்காத ஒரு இடத்த நம்ம போகணும் அப்படின்னா இந்த மாதிரி சொல்லுவோம். நான் அங்கே போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, I should never go there. I should never go there. நான் அங்கு போகவே மாட்டேன். never go there அப்படின்னா நான் அங்கு போகவே மாட்டேன். I should never go there. நெக்ஸ்ட் ஒன், நீ பேசவே கூடாது. நீ பேசவே கூடாது. இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, you should never to talk. You should never to talk. நீ பேசவே கூடாது. நெக்ஸ்ட் ஒன், நீ பார்க்கவே கூடாது. நீ பார்க்கவே கூடாது. இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, you should never see it. You should never see it. நீ பார்க்கவே கூடாது. see அப்படின்னா பார் அப்படின்னு அர்த்தம். நீ பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு you should never see it. நெக்ஸ்ட் ஒன், நீ தூங்கவே கூடாது. நீ தூங்கவே கூடாது. you should never sleep. you should never sleep. நீ தூங்கவே கூடாது. நெக்ஸ்ட் ஒன், நீ சோம்பேறித்தனமாக இருக்கவே கூடாது. நீ சோம்பேறித்தனமாக இருக்கவே கூடாது. இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, you should never be lazy. You should never be lazy. lazy அப்படின்னா சோம்பேறித்தனம். நீ சோம்பேறியாக இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு you should never be lazy அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், அதை பற்றி பேசவே கூடாது. நீ அதை பற்றி பேசவே கூடாது. இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, you should never talk about it. You should never talk about it. about it அப்படின்னா அதை பற்றி. நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு you should never talk. அதை பற்றி பேசவே கூடாது. you should never talk about it. நெக்ஸ்ட் ஒன்,
நண்பர்களுடன் வெளியே போகவே கூடாது. நண்பர்களுடன் வெளியே போகவே கூடாது. இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, யூ ஷுட் நெவர் கோ அவுட் வித் ஃப்ரெண்ட்ஸ். யூ ஷுட் நெவர் கோ அவுட் வித் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களுடன் வெளியே போகவே கூடாது. நெக்ஸ்ட் ஒன், நீ இந்த பழத்தை சாப்பிடவே கூடாது. நீ இந்த பழத்தை சாப்பிடவே கூடாது. இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, யூ ஷுட் நெவர் ஈட் திஸ் ஃப்ரூட். யூ ஷுட் நெவர் ஈட் திஸ் ஃப்ரூட். நீ இந்த பழத்தை சாப்பிடவே கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் டெய்லி பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அழுத்தி நம்ம செய்யவே கூடாது, போகவே கூடாது, வீணாக்கவே கூடாது, இந்த மாதிரியான நிறைய தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசணும்னு சொல்லி நம்ம கற்றுக்கிட்டோம். நிச்சயமாகவே உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.